ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த டிஐ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டிஐ வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் கிராஃபை பேஸ் பண்ணது. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டுருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். மறக்காம போய் ப்ரீவியஸ் டிஐஸ் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்க. Fine. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? The following line graph shows percentage of people who renewed Netflix out of total number of people who have Netflix subscription and the percentage of males who renewed Netflix out of total people who renewed in 5 different cities. என்னென்ன cities அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCD. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? Total users is equal to total new subscribed plus renewed and total people அப்படிங்கிறது total male plus female. ஸோ இங்க டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ப்ளூ கலர் லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ரெனியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மேல்ஸ் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ரெனியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்க டோட்டல் ரெனியூட் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி ஏல 40, நெக்ஸ்ட் 60, நெக்ஸ்ட் 55. ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 65. ஓகே, சிமிலர்லி மேல்ஸ் எவ்வளோ பர்சன்ட் ரெனியூ பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 25, நெக்ஸ்ட் 40, நெக்ஸ்ட் 30, 50 அண்ட் லாஸ்டா 40. ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்க டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், இது வந்து நான் டேபிள் ஃபார்மேட்ல மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ 1 செகண்ட். ஸோ டேபிள் ஃபார்மேட்ல மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டோட்டல் ரெனியூட், அதில் மேல்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ சிட்டிஸ் இருக்கு, மொத்தம் 5 சிட்டிஸ் இருந்துச்சு, ABCD அண்ட் E. ஓகே, ஸோ இதுல இப்போ பார்க்கலாமா? ஸோ இதுல வந்து என்னென்ன சிட்டிஸ்ல எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 40, 25, 60, 40. ஓகே, 40, 25, 60, 40, 40, 25, 60, 40. ஓகே, நெக்ஸ்ட் 55, 30, 50, 45, 55, 30. ஓகே, 55, 30, நெக்ஸ்ட் ஓகே 45 and 50. ஓகே, ஸோ 45 and 50. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளூ கலர் 65 and 40. ஓகே, ஸோ 65 and 40. ஓகே, சரியா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க டேட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், find percentage of males who subscribe newly out of total people from B. Use total number of males who renewed their membership from B is equal to females who took new membership from B. ஓகே, find the percentage of males who subscribe newly. அதான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். சரி, அவுட் ஆஃப் டோட்டல் பீப்புள். ஸோ எந்த சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சி. ஓகே, இப்போ இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நமக்கு எல்லாமே பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பை டிஃபால்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை 100 அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாம். 60, 40. ஓகேவா? ஸோ பில வந்து டோட்டலா 100 இருக்காங்க. சரியா? அதுல டோட்டல் ரினியூட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 60. அப்போ ரினியூட் வந்து 60 அப்படின்னா அப்போ நியூலி ஜாயின்ட் வந்து எவ்வளவு இருப்பாங்க? 40 இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த 60ல 40% வந்து பாத்தீங்கன்னா யாரு? மேல்ஸ். ஓகே, ஸோ 60ல பெர்சன்டேஜ் மேல்ஸ் ரினியூட். ஓகே, எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 40%. அப்போ 60ல 40% அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஃபைன். இப்போ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் who renewed their membership from B. Okay, total number of males who renewed their membership from B is equal to females who took new membership. ஓகே, அப்ப இது வந்து மேல்ஸ். அப்ப இது இன்னொன்னு என்ன இருக்கு? பெர்சன்டேஜ் ஃபீமேல்ஸ் renewed. ஸோ சிமிலர்லி நியூ மெம்பர்ஸ், எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து மேல்ஸ் அண்ட் இங்க வந்து ஃபீமேல்ஸ். அப்போ இங்க 24 அப்படின்னா அப்போ நியூலி ஜாயின்ட் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 24. இப்போ 60ல 24%, ஐ மீன் 24 மெம்பர்ஸ் வந்து ரெனியூ பண்ணியிருக்காங்கன்னா
அப்போ ரிமைனிங் யாரா இருப்பாங்க? 36 வந்து ஃபீமேல்ஸா இருப்பாங்க. ஸோ சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா புதுசா எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? 60 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுல 24 மெம்பர்ஸ் வந்து ஃபீமேல்ஸா இருந்தாங்க அப்படின்னா அப்போ ரிமைனிங் 16 மெம்பர்ஸ் தான் வந்து யாரா இருப்பாங்க? 16 மெம்பர்ஸ் தான் வந்து மேல்ஸா இருப்பாங்க. இப்போ கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மேல்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் நியூலி. ஓகே, ஸோ இப்போ 100ல புதுசா மேல்ஸ் வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து லைக் நியூலி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க? 16. அப்ப இந்த 16 அப்படிங்கிறது 100ல எவ்வளவு பெர்சன்டேஜ்? 16%. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16%. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹூ டுக் நியூ மெம்பர்ஷிப் ஃப்ரம் இ. ஓகே, ஸோ ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அகைன் இல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, 65 and 40. ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் ரினியூடு. ஓகே, ஸோ 65 இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பெர்சன்டேஜ் ரினியூட் அண்ட் பெர்சன்டேஜ் மேல்ஸ் ரினியூடு வந்து 40. ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்க டேட்டா. ஃபைன். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. Find the total number of males who took new membership from E. Okay, so total number of males who took new membership from E. If total number of females who renewed their subscription from E is 4680. Okay, fine. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, 1 செகண்ட் ரேஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நமக்கு என்ன அசியூம் பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ண போறோம். அகைன் இங்கேயும் ஓகே, ஸோ ஈலியும் பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ ஈலியும் 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்க போறோம். சரியா? ஓகே, 1 செகண்ட் இது ஓகே, ஸோ ஈல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்க போறோம். 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்க போறோம். அதுல 65% வந்து பாத்தீங்கன்னா யாரு டோட்டலா ரினியூ பண்ணாங்க. அந்த 65ல அந்த 65ல எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து மேல்ஸ்? 40% வந்து மேல்ஸ். ஓகே, அப்போ 65ல 40% அப்படிங்கிறது 26. ஓகே, அப்போ ஃபீமேல்ஸ் வந்து எவ்வளவு இருப்பாங்க? ஃபீமேல்ஸ் வந்து 39 இருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூடு. அப்போ நியூலி ஜாயின்ட் எவ்வளோ இருப்பாங்க? 100ல 65 வந்து ரெனியூடு அப்படின்னா அப்போ ரிமைனிங் 35 தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூலி ஜாயின்ட். ஓகேவா? ஃபைன். இப்போ கொஸ்டின் என்னது? Find the total number of males who took new membership. Okay, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். If total number of females who renewed their subscription, okay, total number of females who renewed their subscription from E is 4680. Okay, is 4680. Okay, அப்போ இந்த 39 part அப்படிங்கிறது இதுதானே வந்து இங்க renewed females. ஸோ எவ்வளோ அப்படின்னா 4680. And females who take new subscription is 33 1/3% more than that of males from E. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஸோ இதோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 3:4. சரி, 1 செகண்ட் நீங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க தெளிவா பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அண்ட் ஃபீமேல்ஸ் who took new subscription 33 கரெக்ட். ஓகே, 33 1/3% மோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 33 1/3% மோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப இதோட ரேஷியோ என்னவா இருக்கும்? 3:4 இருக்கும். அப்போ இங்க வந்து டோட்டலா நம்ம 100 மெம்பர்ஸ் கன்சிடர் பண்ணோம். அதுல 35 மெம்பர்ஸ் வந்து நியூலி ஜாயின்ட். அப்ப இந்த 35 நான் வந்து 3:4 ரேஷியோல ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து எனக்கு 15 அப்படின்னும் இங்க வந்து எனக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் who took நியூ மெம்பர்ஷிப் ஃப்ரம் E. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் who took நியூ மெம்பர்ஷிப் ஃப்ரம் E. அதாவது நான் 15 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, 15 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 4680 இன்டூ 15/39. அப்போ 3 டேபிள் இது வந்து எனக்கு 5 டைம்ஸ், இது வந்து எனக்கு 13 டைம்ஸ். அப்போ இது வந்து எனக்கு 3 டைம்ஸ் வந்து 39. ஸோ இது வந்து 6. ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800. சரியா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The ratio of people who take subscription from B to that of D is 3:2. Okay, so ratio of people who take subscription from B to that of D is 3:2.
ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அகைன் டேட்டாஸ்ல போகலாம். பி அண்ட் டி 60 40. ஓகே, பி அண்ட் டி 45 50. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3:2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 300 and 200 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அகைன் இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து ரினியூடு பெர்சன்டேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா நியூ. ஸோ சிமிலர்லி இங்கேயும் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ரினியூடு, இது வந்து பாத்தீங்கன்னா நியூ பெர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ பில வந்து பெர்சன்டேஜ் ரினியூடு எவ்வளோ, 60 40. நெக்ஸ்ட் டில வந்து 45 50. ஓகே, ஸோ 60 அண்ட் பெர்சன்டேஜ் மேல்ஸ் ரினியூடு எவ்வளோ, 40. அப்போ 60ல 40% அப்படிங்கிறது 24. அப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 36 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, பட் இங்க ஓகே சாரி, ஸோ இது வந்து நம்ம 100க்கு எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ 60 and 40. எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ 60% ஆஃப் 300 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180. ஓகே, இந்த 180ல 40%, ஓகே எஸ், 180ல 40% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. அப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 108 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ 300 மெம்பர்ஸ்ல 180 மெம்பர்ஸ் வந்து ரெனியூ பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ 120 மெம்பர்ஸ் வந்து நியூலி ஜாயின். ஓகே, ஸோ சிமிலர்லி டில வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டில வந்து 45 50. ஓகே, அப்போ 200ல 45% அப்படிங்கிறது எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, 90 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல 50% அப்படிங்கிறது 45 மெம்பர்ஸ் வந்து மேல்ஸா இருப்பாங்க. அப்போ ரிமைனிங் 45 மெம்பர்ஸ் வந்து ஃபீமேல்ஸா இருப்பாங்க. ஓகே, அப்போ இங்க ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 110. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னது, number of males who take new subscription from these two cities are equal. Okay, number of males. Okay, அப்ப இங்கேயும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறவங்க வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேல்ஸ்ல. அப்ப ஃபீமேல்ஸ் எவ்வளவு இருப்பாங்க, இங்க 120 மைனஸ் எக்ஸ், இங்க வந்து 110 மைனஸ் எக்ஸா இருப்பாங்க. சரியா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, and difference between number of females who have subscription from these two cities are 300. இப்போ நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 10 தான் வருது. ஆனா நமக்கு எவ்வளவு வரணும், 300 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதை பேஸ் பண்ணீங்கன்னா ஒன் பார்ட் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. ஓகே, ஒன் பார்ட் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. இப்போ ஒன் பார்ட் 30 அப்படிங்கிறது, ஒன் பார்ட் வந்து 30 அப்படின்னா அப்போ இந்த 300 பார்ட் அப்படிங்கிறது எவ்வளவா வரும், 9000 வருமா. ஓகே, அதே மாதிரி இங்க 6000 வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் ஃபைண்ட் த டோட்டல் மேல் மெம்பர்ஸ் who renewed their membership. Okay, so who renewed their membership. Okay, find the total number of male members who renewed their membership. அப்ப இங்க என்ன பண்ண போறேன், இங்க வந்து ஒரு 300 மல்டிப்ளை பண்ண போறேன், இங்க வந்து ஒரு 200 மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 200 and 300 சாரி சாரி 30 மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மல்டிப்ளை பண்ண, அதாவது 72 + 45 அப்படிங்கிறது 117. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 30 மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 30 மல்டிப்ளை பண்ணா நமக்கு இங்க ஆன்சர் என்ன வரும், 117 into 30 அப்படிங்கிறது 351. ஓகே, ஸோ 3510. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, the total number of males who take a new subscription from C is 1200, which is 33 1/3% of total people. ஓகே, இங்க நமக்கு 33 1/3% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, which is nothing but 1/3. அப்போ சில வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணலாம் அப்படின்னா, சில வந்து டோட்டலா 300 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, சில வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா 300 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல ஓகே, ஸோ இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ரெனியூ பண்ணிருக்காங்க, 55%. ஸோ 55% ஆஃப் 300 அப்படிங்கிறது எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ 55% ஆஃப் 300 அப்படிங்கிறது நமக்கு 165 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, எவ்வளவு வரும், 165 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ ரிமைனிங் இங்க வந்து நமக்கு 135 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்னது, ரெனியூட், இது வந்து நியூலி ஜாயின். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓகே சில 55 30. ஸோ இப்போ இந்த 165ல மேல்ஸ் வந்து எவ்வளவு மெம்பர்ஸ், 30%. அப்போ மேல்ஸ் வந்து அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு வரும்,
49.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஃபீமேல்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ வரும்? ஓகே 115.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ த நம்பர் ஆஃப் மேல்ஸ் who take the new subscription from C is 1200, which is 33 1 by 3 percentage of total people who takes new subscription. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 135 நியூலி இருக்காங்களே, ஸோ 33 1/3 அப்படிங்கிறது 1/2, அதாவது 1/3. அதில் மொத்தம் 3 பேர்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1200 பட், அதாவது இந்த 45 அப்படின்னு சொல்லிட்டு வரும், இங்க நமக்கு 90 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? Find the males who renewed their subscription from there. Okay, find the males who renewed the subscription from there, which is nothing but 49.5. ஓகே, இப்போ இங்க கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? இந்த 1200 அப்படிங்கிறது 45. ஸோ 45 அப்படிங்கிறது 1200 அப்படின்னா 49.5 அப்படிங்கிறது எவ்வளோ? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ 45க்கும் 49.5க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 4.5. இப்போ நமக்கு 45 வந்து 1200 அப்படின்னா அப்போ 4.5 அப்படிங்கிறது 120யா? அப்போ இதோட வந்து ஒரு 120 ஆட் பண்றாங்க. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1320. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1320. சரியா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் who renewed their subscription from A is 1800. ஓகே ஃபைன். அகெயின் ஏ. ஸோ டோட்டலா ஏல வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? ஸோ 40 25. அகெயின் 100 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் நீடு வந்து 40. அதில் மேல்ஸ் வந்து 25% அப்படின்னா இதில் 25% அப்படிங்கிறது 10. அப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 30. அப்போ நியூலி ஜாயின்ட் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க? 60. ஓகே, if total number of females who renewed their subscription from A is 1800, அதாவது இந்த 30 அப்படிங்கிறது 1800, and males who renewed their subscription from E. ஓகே, ஸோ ஒன் மோர் இது கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்ன பண்ணலாம்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் ரெனியூடு அண்ட் நியூ. ஓகே, ஸோ 100 அப்படிங்கிறது என்ன வரும்? சரி, இல்லை 65 and 40. ஓகே ஃபைன். இப்போ இங்க 65 இது வந்து என்னது? டோட்டல் ரெனியூடு. அதில் மேல்ஸ் வந்து 40%. ஸோ 40% அப்படிங்கிறது 26 அப்படின்னா இப்போ ஃபீமேல்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 39 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அண்ட் மேல்ஸ் who renewed their subscription from E is 1300. ஓகே, அதாவது 26 பார்ட் வந்து 1300. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஏ, இது வந்து நமக்கு இ. Then find the total number of people having Netflix subscription from these two cities together. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 30 அப்படிங்கிறது 1800 அப்படின்னா இங்க என்ன பண்றோம்? இன்டூ 60 மல்டிப்ளை பண்றோம். ஓகே, அப்போ இங்க 60 மல்டிப்ளை பண்ணா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் ஏ எவ்வளோ வரும்? 6000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சிமிலர்லா 26 வந்து 1300 மாற்றணும் அப்படின்னா இங்க வந்து நான் 50 மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ சிமிலர்லி இ வந்து இந்த 150 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 5000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who are having Netflix subscription from both the cities together எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.